வெல்கம் டு AmirthamRaj கிச்சன். நான் உங்கள் மிஸ்ஸஸ் பொன்ராஜ் கார்த்திக். நம்ம இன்னைக்கு பண்ண போறது சிக்கன் பிரியாணி. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 4 கிராம்பு, 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 மராட்டி மூக்கு, 3 ஸ்டார், 2 பிரிஞ்சி இலை, 2 பெரிய வெங்காயத்தை நான் நீளமா நறுக்கி வச்சுக்கலாம். புதினா தலை 1/4 கட்டு, 1/2 கிலோ சிக்கன் கொஞ்சம் பெரிய சைஸ்ல எடுத்து வச்சிருக்கோம். 1 கிலோ சீரக சம்பா துறையூர் அரிசி, 50 ml தயிர், சால்ட் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். 100 ml ஆயில், 50 ml நெய், 3 தக்காளி, 1/4 கட்டு கொத்தமல்லி தலை, 100 பூண்டு, 100 இஞ்சி, 100 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, அரைக்கிறதுக்கு 3 பட்டை, 4 ஏலக்காய், 3 கிராம்பு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அரிசி எடுத்து 2-3 டைம் வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணியிலே அப்படியே ஊற வச்சிட போறோம். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருள் எல்லாம் போட்டு ஒட்டாவே அரைச்சிக்க போறோம். ஏன்னா நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டி பிரியாணிங்காட்டி எல்லாருக்கும் டைம் சேவ் பண்றதுக்காக, டேஸ்டும் வரணும், சீக்கிரமும் செய்யணும், அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ண போறோம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், எடுத்து வச்ச 3 தக்காளியில நம்ம 1.5 தக்காளி மட்டும் நம்ம அரைக்க போட்டுக்க போறோம். இப்போ கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா பொருளையும் போட்டு அரைச்சாச்சு. மல்லித்தலை நிறைய போட்டிருக்கறனால நம்மளுக்கு நல்லா கிரீனிஷாக வரும் மசாலா. நம்ம ஏன் எல்லாத்தையும் ஒட்டா போட்டு அரைக்கிறோம்னா, இப்போ நிறைய பேர் பேச்சுலர்ஸ் எல்லாருமே வந்து பிரியாணி ரொம்ப விரும்புறாங்க. ஸோ அவங்க ஈஸியாகவும் சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் செஞ்சு சாப்பிட்றதுக்காக நம்ம இது கூட நம்ம வந்து எந்த பிரியாணி மசாலா தூளும் ஆட் பண்ண போறதில்ல. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணிக்க போறோம். ஓகே, நம்ம இப்போ பிரியாணி செய்ய போயிடலாம். குக்கராக தான் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாம் போட்டுடலாம். பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆயிடணும். இந்த சமயத்துல நம்ம மிளகாத்தூள், எடுத்து வச்ச தூள்களை போட்டுக்கலாம். ஆக்சுவலா நாங்க சொல்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பண்ணீங்கன்னா தான் நல்லா அதே டேஸ்ட் கிடைக்கும். அடுத்தது புதினா போட்டுக்கலாம். இப்போ புதினா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம 1.5 தக்காளி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் சொல்லிக்கிற மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பொருளை போடணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஃபுல்லாக அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபுல் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளியில நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தயிர் ஆட் பண்ணி நல்லா பரப்பிட்டு இருக்கோம். மசாலாலாம் இப்போ சூப்பராக நல்லா வணங்கி வந்திருக்கு. மனமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எல்லாம் போட்டாச்சு. ஃபுல்லாக நல்லா மசாலா போட்டாகிற மாதிரி நம்ம நல்லா கிண்டி விடணும். ஃபுல்லாக நல்லா மசாலா போட்டானதுக்கு அப்புறம் நம்ம அரிசி எந்த பவுலில் எடுத்து வச்சோமோ அதே பவுலில் 1க்கு 2 அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். வேணும்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா தலைப்புலன்னு கொதிச்சு வருது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பிரியாணி அரிசியை தண்ணியில் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, தண்ணி சுத்தமாக வரைச்சிட்டு நல்லா ட்ரையாக இருக்கணும். இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, இப்போ அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ அப்பப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் தண்ணி குறையிற வரைக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கிறது துறையூர் சீரக சம்பா அரிசி. அது வந்து நல்லா ஸ்மெல்லும் கொடுக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா தலைப்புலன்னு கொதிச்சு வரும்போது நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்பப்போ இப்படி கிண்டி விட்டுக்கணும். இப்போ ஆக்சுவலாக நம்ம குக்கர்ல செஞ்சாலும் நம்ம வந்து விசில் விட போறது இல்லைங்க, தம் பிரியாணி மாதிரி தான் பண்ண போறோம். ஸோ அதனால நம்ம தண்ணி அப்படியே சுண்ட வச்சே தம் போட போறோம். இப்போ நல்லா கொதிச்சு வர சமயத்துல நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம சால்ட்டுடைய டேஸ்ட் தண்ணி லெவல்ல பார்த்துட்டு கொஞ்சம் உரப்பா இருக்கிற மாதிரி போட்டீங்கன்னா தான் நீங்க ரைஸ் போடும்போது அந்த ஃபுல்லா அந்த உப்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா பாருங்க, தலைப்புலன்னு கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம கிளறிட்டதுன்னா நல்லா வெந்து வந்து தண்ணியெல்லாம் நம்ம அதை அப்சர்வ் பண்ணிடும் அரிசி ஃபுல்லா. இப்போ நல்லா துவண்ட அரிசி தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம ரைஸ் வெந்து வரும். இந்த மாதிரி சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணி லெவல் குறைஞ்சிருச்சு. அப்படியே அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும்.
இப்போ நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிட்டே இருக்கு. இப்போ நல்லா ஃபுல்லா தண்ணி இஞ்சி வந்துடுச்சு. இந்த சமயத்துல நம்ம தம் போட்டுக்கலாம். நல்லா எல்லா பக்கம் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் நம்ம சிம்ல வைக்க போறோம். இப்போ நம்ம 7 நிமிஷத்துல இருந்து இப்ப நம்ம 10 நிமிஷம் வரைக்கும் கூட சிம்ல வச்சுக்கலாம். ஆனா விசில் வராது. ஓகே, இப்ப 10 நிமிஷம் சிம்ல வச்சு நம்ம இறக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்ப நம்ம பிரியாணி எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. வாவ், நம்ம அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்ப நம்ம குக்கர்ல தானே வச்சிருந்தோம். அப்போ அடியெல்லாம் பிடிக்கல. சிம்மில் இருந்தாலும் நல்லா பொல பொலன்னு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ இதுக்கு சூட்டபிளான மட்டன் சுக்கா பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.